ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்றைக்கும் அதிதிகள் பக்கத்துல சந்திச்சிருக்கிறோம். அதிதிகள் பக்கத்துல ஒவ்வொரு நாளும் விசேடமான அதிதிகளை நாங்க நிகழ்ச்சியில் அழைச்சிட்டு வரது வழக்கம். அந்த வகையில இன்றைக்கு எப்பவுமே கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் காப்பாற்றக்கூடிய கலை வகைகள் பல்வேறுபட்டது இருந்தாலும் இந்த பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும் பொழுது தனித்துவமான ஒரு நமக்கான ஒரு கௌரவம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த பரதநாட்டியத்தை படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த துறையில சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. 33 வருட கால அனுபவம் கொண்ட இந்த பரதநாட்டிய கலையில இன்றைக்கு வரைக்கும் பயணிக்கக்கூடியவங்க, நிறைய மாணவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய கலை சுடர் செல்வராணி அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஒரு பரதநாட்டிய கலைஞரோட இந்த ஒரு அழகான ஒரு காலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரி, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஆதவன் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, நாங்க நிகழ்ச்சியில வழமையா இறுதியில சொல்றது தொடக்கத்திலேயே சொல்லுவேன். சரி, ஓகே. இந்த பரதநாட்டிய கலை அப்படின்றது எப்பவுமே சொல்லுவாங்க, அது வந்து நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள இருந்தாதான் அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இது வந்து பரம்பரையான ஒரு நடன வகை, இதுக்கு முதல்ல அம்மா அப்பா படிச்சிருக்கணும், இல்லைன்னா தாத்தா பாட்டி யாராவது படிச்சிருப்பாங்க, அவங்களோட ரத்தத்திலேயே கலந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பரதநாட்டியம் வந்து நீங்க 3 வயசுல இருந்து ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பிறந்தது வந்து சிங்கப்பூர்ல. என்னுடைய அப்பா சிங்கப்பூர்ல இருந்தபடியா அவருடைய கனவு இது, தொலைக்காட்சியில என்னுடைய நிகழ்ச்சி இருக்கணும். அந்த 3 வயதுலேயே அவருக்கு ஆசை. என்னை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாஸ்கரன் அவர்கள்ட்ட 3 வயதில் இந்த நடன கலையை கற்க அனுப்பியிருந்தார். தொடர்ந்து 8 வயது வரையும் அங்கே இருந்தோம். மீண்டும் நாங்கள் யாழ்ப்பாணம் வந்த பிறகு பத்மினி சின்னத்துறை அவர்களிடம் இந்த டான்ஸை கற்றுக்கொண்டேன். டீச்சர் எங்கே சென்றாலும் அந்த ஒரே குருவிட்ட கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வத்தில் இந்த கலையை நான் கற்றுக்கொண்டிருந்தேன். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு அது பிடிக்கிறது அப்படின்றது வேற, ஆனா வீட்டுல அப்பாவே ரொம்ப சப்போர்ட்டிவா, அதுவும் 3 வயசுலயே இல்ல பிள்ளைக்கு இதுதான் வருது போல அப்படின்னு சொல்லி அடையாளம் காண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, அவருடைய கனவு. பிள்ளை பிறந்த உடனே ஒரு தீர்க்கதர்சி சொல்லியிருந்தார் போல, கலையில ஆர்வம் இருப்பா, என்ன செய்தாலும் கலைக்கு தொண்டு செய்யக்கூடியவ. அந்த அவருக்குரிய செய்தி எட்டப்பட்டதுனால அவர் அதை கலையில கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டார். சரி, அங்க தொடங்கிய பயணத்துல இன்னைக்கு வரைக்குமே நிறைய மாணவர்களை நீங்க உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறீங்க. நிறைய அரங்கேற்றங்கள், நிறைய மேடைகள், எத்தனையோ பேரோட கனவை நீங்க வந்து நனவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடன ஆசிரியை அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு வேற ஏதாவது பேர்கள் நாங்க நிச்சயமா சூட்ட வேணும். இந்த இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் நிச்சயமா பெருமைப்படுவாங்க, என்னுடைய ஆசிரியர் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்திருக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரிம்மா, 3 வயதுல நீங்க வந்து நடனத்தை படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 33 வருட காலம் இந்த துறையில வந்து நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய சவால்களுக்கு மத்தியில தான் நீங்க நிச்சயமா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா இதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது சாதாரணமாக கிடைச்சிடாது. அது வந்து உங்களை தேடி எதுவுமே வந்திருக்காது. நீங்களா உருவாக்கிக்கிட்ட சில விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கானது நீங்க வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த பயணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நாங்க நினைக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவனுடைய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அவர் அந்த கிஃப்ட் இருக்க வேணும், அந்த நடராஜ பெருமானுடைய அருள் ஒன்று இருக்கணும், மற்றது எங்களோட முயற்சி ஒன்று இருக்கணும், குரு பக்தி இருக்கணும், தாய் தந்தையோடைய மதிப்பு அவங்கள என்றைக்குமே நாங்கள் வழங்க வேணும், அவங்களுடைய ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படியே ஒன்று சேர்த்து நான் என்ன முழு மூச்சாக இந்த பரதத்துக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறேன். என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ டிகிரி முடிச்சுட்டு வந்துடு, பரதநாட்டியம் இல்லை கெமிஸ்ட்ரி ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக வரணும் ரெண்டு தான் என்னை அனுப்பியிருந்தாங்க இந்தியாவுக்கு படிக்க. நான் அதையும் முடித்தேன். அதே நேரத்தில் அங்கேயே அந்த கலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பரதநாட்டியத்தை நான் தொடர்ந்து செய்தேன். எல்லா மேடைகளையும் நான் ஆடினேன். அதனால் எனக்கு அது வெற்றியாகவும் இருந்துச்சு. அதே நேரம் என்னுடைய குரு அங்கே இந்தியாவில் இருக்கும் பொழுது இடையில லீவு நேரம் எல்லாம் அவர்கிட்ட சென்று அந்த கலையை நான் கற்றுக்கொண்டிருந்தேன். எனக்கு இந்த கலையில் மிகவும் ஆர்வம் தான். அது சொல்ல தெரியாத உணர்வு. அதாவது ஆத்மீகமாக இந்த கலையை நான் ரசிக்கிறேன். பிள்ளைகள் ஆடும் பொழுது நான் அதை ரசிக்கிறேன். அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கபடியா தொடர்ந்து செய்கிறேன். இப்போ நீங்க படிச்சது வந்து விஞ்ஞானம். எஸ், ஆமா. ஆனா உங்களுடைய துறையாக பரதம் காணப்படுது, இந்த கலைத்துறை காணப்படுது. என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா,
இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு விஞ்ஞான பட்டதாரி. இப்ப அம்மாவோட விருப்பம் வந்து அந்த விஞ்ஞானம் படிக்க வேணும் அப்படின்றது. ஆனா தந்தையாரோட விருப்பம் அப்படின்றது கலைத்துறையின் மீதான ஒரு பயணம். ஆனா உங்களுக்கு எது விருப்பமாக இருந்தது? கலைதான் ஆர்வமா இருந்துச்சு. விஞ்ஞானம் முடிச்சுட்டு வந்தாலும் முதல்ல அப்பாயின்மெண்ட் 93ஆம் ஆண்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், சென்ட் ஆன்ஸ் ஸ்கூலில் தான் மத்தடியில் கிடைச்சிருந்தது. அந்த டைமில் நான் அந்த டிகிரியோடு தான் உள்ளே நுழைஞ்சேன். ஆசிரியராக தான் நுழைஞ்சேன், விஞ்ஞான பட்டதாரியாக தான் நுழைஞ்சேன். என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட், என்னுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னுடைய பிரின்சிபல், இவர்கிட்ட ஒரு கலை இருக்குது விடாதீங்க. அந்த நேரம் என்னுடைய பாடசாலையில் நடன ஆசிரியர்கள் இல்லை. அப்போ எனக்கு அந்த ஊக்கத்தை அந்த அதிபர் தந்திருந்தார். அவங்களோட பேர் வந்து ஜேசுதாசன், திருமதி ஜேசுதாசன். அவங்க ஊக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இல்லை, டான்ஸ் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணேன், அந்த நாட்டிய நாடகம் கொண்டு போங்க எல்லாம். அவங்க ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை எனக்கு கொடுத்தபடியா அங்கே மாணவர்களை நான் உருவாக்கக்கூடியதாக இருந்துச்சு. பாடசாலையிலேயே விஞ்ஞானமும் படிப்பிச்சேன். விஞ்ஞானத்தை நாங்கள் பாடமாகவும் பின்னேரங்களில் டான்ஸை நான் கூடுதலாக ஆர்வத்தோடு இந்த தொழிலை செய்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு கலைத்தண்டல் நாட்டிய கலா நிலையம் என்றதை ஒரு இன்ஸ்டியூட்டை வெளியில் உருவாக்கினேன் ப்ரைவேட்டாக. அதை தொடர்ச்சியாக நான் அதை வளர்த்து வந்திருக்கேன் 33 வருஷமா. இந்த 33 வருட கால அனுபவத்துல நிறைய பேரை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆமா, வித்தியாசமான மனிதர்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. நிறைய சந்திச்சோம். அந்த கலைத்துறையோடு சம்பந்தப்பட்ட அந்த வித்தியாசமான மனிதர்கள் யாராவது நினைவு இருக்கா? என்னை உருவாக்கி விட்டது மிஸ்டர் ரோபர்ட் சார். அவர் ஒரு கலைஞர், நாடக கலைஞர். அவர் சொன்னால் உங்கள்ட்ட திறமை இருக்குது, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனால தான் அவருடைய சப்போர்ட்டில் தான் நான் கொஞ்சம் முன்னேறேன். இல்லைன்னா இந்த பாதையை தெரியாது எனக்கு. அந்த ஆரம்பத்தில் நான் சின்ன வயதில் இந்த பாதையை கொண்டு போக எனக்கு தெரியாது. அவர் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். முதலாக எம்என் ராஜா, அவர் எனக்கு ஒரு சப்போர்ட்டராக இருந்தார். இவர்களை மறக்க இல்லாது முழு சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தபடியாக தான் இன்றைக்கி வந்து இந்த நிலையில் நிற்கிறோம். ஆதரவு நிறைய கிடைச்சிச்சு. அதே நேரம் தடங்களும் கிடைச்சிச்சு. அந்த தடங்கல்கள் வந்து ஒரே ஒரு மிக முக்கியமான தடங்கள், விஞ்ஞானம் பட்டதாரி ஏன் இது கஷ்டப்படுற, இந்த கலையை ஏன் கஷ்டப்படுறீங்க, பேசாமல் சம்பளத்தை வாங்கிட்டு பேசாமல் படுக்கலாம் தானே என்று சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி விரும்பலை. நான் சாதிக்கணும் என்றதான், இந்த கலையில் சாதிக்கணும், இந்த கலையை நான் ரசிக்கிறேன், இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். நடராஜ பெருமான் நடனத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்க முடியா. இது எப்படியாவது எனக்குள்ளே சில நேரம் ஒரு பாட்டை போட்டோ இயற்கையாக ஒரு நடனம் இது கொண்டு போய் சேர்க்கணும். இருந்த இடத்துல கூட நான் சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு. அவ்வளவு தூரம் இந்த கலையை ரசிக்கிறேன். இப்போ எல்லா பரதநாட்டிய கலைஞர்களுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, அந்த நடராஜ பெருமானினுடைய அந்த ஸ்தானத்துல, அந்த தளத்துல அவர் முன்னால ஆடணும் அப்படின்றதுதான் எல்லோருக்குமான மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் நாங்க வாழ்க்கையில சந்திக்கிறோம், அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவாகவே அது இருக்குது. உங்களுக்கு அது சாத்தியமானது. இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நான் மேடை ஏறி என்னுடைய நடனத்தை இறைவனுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த மாசம் அந்த பிப்ரவரி. அந்த தருணம் எப்படி இருந்ததம்மா? ஏன்னா உண்மையாக ஒரு அழகான மேடை அது. நானே நினைக்கல ஆடணுமென்று. அந்த பாடலை கூடி விடிய காலையில் தான் எனக்கு அந்த பாடலை இறைவன் தந்தார். அந்த பாட்டை போட்ட உடனே யூடியூப்பில் ஒரு நல்ல பாட்டு, சின்ன பாட்டு, சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த எப்படியாவது ஆடணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க, மேடையை ஏறுங்காண்டு. நான் ஏறினேன். இந்த சிவராத்திரிக்கு ஆடி இருந்தேன். பிப்ரவரி 15 சிவராத்திரியில ஆடி இருந்தேன். அப்போ அதுதான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வயசுல மாறக்கூடியதா இருந்தது. எனக்கு அந்த இறைவன் தந்தாரே என்று சொல்லி ஒரு சந்தோஷம். கண்டிப்பா. இப்போ இதுதான் எல்லாருக்குமே நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே விருப்பப்படுறதுமே இதுவாகத்தான் இருக்குது. நிறைய பேரை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. எத்தனையோ மேடைகள் அவங்களை ஏற்றி அழகு பார்த்திருக்கிறீங்க. அவங்க அங்க ஆடும் போது கீழே இருந்து நீங்க பார்த்து ரசிச்சிருக்கிறீங்க. அந்த தருணம், உங்களோட அந்த முதலாவது மேடை ஏற்ற நிகழ்வு ஞாபகம் இருக்கா? முதலாவது மேடை ஏற்றம் பண்றது ஒரு குரூப் டான்ஸ் தான் ஏற்றினேன். அது மிகவும் சின்ன பிள்ளைகள். அது அந்த தருணம் வந்து ஒரு கண்ணன் டான்ஸ், ஒரு அழகான கண்ணன் டான்ஸ். இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து ஒரு டாக்டராக இருக்கிறான். கண்ணனுக்கு வந்த பிள்ளை, அவரோட பேரும் தெரியும்னு நினைக்கிறேன், நித்யவாணி. இன்னைக்கு அந்த கண்ணனை பார்த்து ரசித்த நாட்கள் எனக்கு உண்டு.
அதே மாதிரி பலர் இருக்காங்க என்னட்ட படித்து சாதித்த நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. தர்சனா, சுதர்ஷினி, அப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த கண்ணன் டான்ஸ் தான் என்ன ரொம்ப கவர்ந்தது. அதே நேரம் எம்என் ராஜா ஒரு நாட்டிய நாடகத்துக்கு லைஃபாக கொடுத்துருந்தாரு, லைஃபாக கொடுக்க சொல்லி. அப்போ அந்த நேரம் பிரின்சிபல் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தபடியா நட்டுவாங்கும் நாங்களே போட்டு ஒரு நாட்டிய நாடகம் லைஃபாக கொடுத்துடும், சகுந்தலை நாட்டிய நாடகம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கேசட் பீஸ் சிடி போட்டு தான் நாட்டிய நாடகங்கள் நிறைய செய்தோம். அது ஒன்று தான் லைஃப். இப்போ அந்த ஆரம்ப கட்டங்கள் அந்த நாட்டிய நாடகம் அப்படின்றது பெரிய ஒரு பேசு பொருள். ஆமா, ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ இருந்தாலுமே கூட அந்த ஆரம்பத்துல புதுசா ஒண்ணு அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு வரும் பொழுது அது வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இது சரியா நடக்குமா? சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, இல்ல ஏன் புதுசா ஒண்ணு நீங்க முயற்சி பண்றீங்க, தெரிஞ்சதை மட்டுமே நீங்க செய்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே நம்மள பாதுகாக்க கூடிய ஒரு வட்டம் வந்து நிச்சயமா இருந்துட்டே தான் இருக்கும். அதை எப்படி நீங்க உடைச்சு வழியில வந்தீங்க? இந்த நாட்டிய நடத்த ஸ்கிரிப்ட் எழுதுல கையோடையே இது அரங்கேற்றம் செய்யல, அது கஷ்டம், இது யார் பாட போற அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுவும் சகுந்தலை துஷ்யந்தன் ஸ்டோரி ஒன்று இருக்கு, காவியம். அந்த அந்த காவியத்தை ஆன் டீச்சர்ன்னு சொல்லி என்னுடைய சக மாணவி தான், டீச்சர் தான் சக, அவர்கிட்ட நான் கொடுத்தேன். அவன் அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்தா, எழுதிட்டு சொன்னால் பாடலை இயற்ற வேணாம். இப்போ அந்த ஆசிரியர் இல்லை, காலம் மாறிட்டார். அவள் சந்திரா மிஸ்ன்னு அவங்க அந்த பாட்டை பாதியில் பாடிக்கிட்டு இருந்தாங்க, ராகம் வரலை. அதுக்கப்புறம் ராஜநாயகி மிஸ்ன்னு அவங்களும் காலமாயிட்டாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பாடல் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பாடல் அமைச்சோம் 40 பாடல். அந்த கதையை அழகாக கொண்டு வந்தோம். ஒரு காதல் காவியம், மோதிரத்தை துளைச்சு போட்டு சேர்ந்த கதைகள். அப்போ அது ஒரு உண்மையாக ஒன்றுமே தெரியாத உண்டு. நானாக அந்த காவியத்தை படித்தேன், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அந்த காவியத்தை நாங்கள் ரசித்து தான் அந்த நாட்டிய நாடகத்தை நாங்கள் அதை அரங்கேற்றம் செய்தோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னா, இப்போ இந்த சகுந்தலை அப்படின்றது மிகவும் புகழ் வாய்ந்த காவியம், காதல் காவியம். அதுல எங்கேயுமே அது வந்து உடைஞ்சிடக்கூடாது. அது சரியான முறையில அது வந்து தொகுப்பா கொடுக்க வேணும். அதுவும் நம்ம புதுசா அது நாட்டிய நாடகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்றது ஒரு சவால் தான். அந்த சவால்ல ஏதாவது குறைகள் இருந்ததா? அது வந்து பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பக்கவாத்தியம் சரி, ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. இப்ப கூட அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வராது, இப்ப திரும்பி செய்யல. அதனால அந்த அந்தரத்துக்கு அவங்களுக்கு வரவேற்பு இருந்தது நாட்டிய நாடகம். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு பல மாணவர்கள் உங்ககிட்ட படிச்சிருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, நிறைய பெற்றோர்கள் கூட உங்ககிட்ட வந்து படிச்சுட்டு அவங்க வந்து அரங்கேற்றமும் செய்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கும் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது உண்மைக்குமே ஆச்சரியமா இருக்குது. பெற்றோர்கள்லாம் ஆடுறாங்களா, அரங்கேற்றம் செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப இன்னைக்கு நாங்க வந்து பார்க்கலாம், நிறைய இளம் தலைமுறை, நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாமே நிறைய அரங்கேற்றங்கள் செய்யறது நாங்க வந்து பார்த்திருக்கோம். அவங்கள வாழ்த்துறதா இருக்கலாம், பத்திரிகைகளை வாரதா இருக்கலாம், அதெல்லாமே நாங்க வந்து பார்த்திருக்கோம். ஆனால் பெற்றோர்கள் ஆடும் பொழுது அது எப்படி சாத்தியமாகுது? அது உண்மையாக கஷ்டம். ஆனாலும் அவங்களுடைய கணவர்மார் அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு. இல்லை, அவங்களுடைய கனவு அது நிறைவேறாமல் இருந்தது. என்னட்டையே சிறு வயதுலேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இடையில விட்டுட்டாங்க, கல்யாணம், காட்சி, பிள்ளைகள். அதனால் அவங்களுக்கு அது பிரேக் ஆயிடுச்சு, வர முடியாமல். அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் கூடாக அப்படியே இருந்துட்டு இடையில வந்து ஜாயிண்ட் ஆகினாங்க. டீச்சர் வந்து ஜாயிண்ட் ஆகட்டுமா, கனவு நிறைவாகலை, கட்டாயம் வாங்க, வயதை பற்றி பார்க்காதீங்க, வாங்க. அது 3 தாய்மார் வாங்கி போன வருஷம் செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த அரங்கேற்றத்தை அழகாக செய்து முடித்தோம். 3 மாணவர்களும் என்னுடைய 3 மாணவர்கள் பெற்றோர்கள். அது நீங்க வந்து அந்த அரங்கேற்ற புத்தகத்திலயுமே கூட அதை பதிவு பண்ணிருக்கு, நீங்க அதை எங்கேயுமே எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அது கண்டிப்பா பார்த்தா தெரியும். இந்த 3 பெற்றோர்களும் தான் அரங்கேற்றம் செய்து அந்த ரொம்ப பெரிய ஒரு அழகான விஷயத்த செய்து நிறைய பேருக்கு நீங்க வந்து முன்னுதாரணமாக மாறி இருக்காங்க. அது வந்து நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஆசைகள் நிறைவேற்றப்பட்டது. கண்டிப்பா. இந்த மாதிரியான பெற்றோர்கள் இன்றைக்கு வாராங்களா? இதை பார்த்ததுக்கு பிறகு இது பார்த்தப்பறம் இன்னும் வராங்க. இப்போ ஒரு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து வந்திருக்காங்க.
இப்போ இதுல இன்னும் ஒரு சவாலுமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ சின்னதுல இருந்து படிச்சுட்டு வந்து இடையில விட்டதுக்கு பிறகு மறுபடியும் ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படின்றது ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது தெரிஞ்ச உடம்பு. விஷயங்கள். அதனால அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஆசை இருக்கும். ஆமா. இப்ப அது மேடையில அந்த அரங்கேற்றங்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அட நம்மளும் செய்தா நல்லா இருக்கு, நல்லா நம்மளும் இருக்குமே. படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆர்வம், ஆசை அப்படின்றது, விருப்பம் அப்படின்றது வரும். அந்த மாதிரி பரதம் வந்து இப்ப இடையில படிச்சுட்டு விட்டவங்க இருப்பாங்க. ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு விட்டவங்க இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து படிச்சு இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். அந்த மாதிரியானவங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்கின்றது. முழு முயற்சி அவங்க போடணும். முயற்சியை போட்டு நாங்க பயிற்சி நிறைய கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அமைகின்றது. ஆர்வம் இருக்கணும். மிக முக்கியமானது ஆர்வம். மற்றது பக்தி இருக்கணும். அந்த கலையில ஆர்வத்தையும் பக்தியும் வர வேணும். வந்தா நிச்சயமா முடியும். அவங்களால சாதிக்க முடியும். இடையில இருந்து வரலாம், முடியாதுன்னு இல்லை. ஏன்னா அவங்க ரசிக்கிறாங்க. ஒரு தொலைக்காட்சியை பார்த்தாலும் ஒரு டான்ஸை பார்த்து அவங்க எந்த நாளும் டான்ஸை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க தானே தொலைக்காட்சியில. அப்போ அவங்களும் உள்ளுக்குள்ள வாங்கி இருப்பாங்க. ஆட உடம்பு விட்டுருக்காது. ஆனா நாங்க பயிற்சி கொடுக்கும் பொழுது நிச்சயமா அதுக்காகத்தானே நாங்க இருக்கிறோம், பயிற்சி கொடுக்கறதுக்காக. கண்டிப்பா. இப்போ இந்த பயிற்சிகள்லாம் என்ன மாதிரியான பயிற்சிகள் அவங்க செய்ய வேணும்? பயிற்சிகளும் முதல் முக்கியமானது யோகாசனம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவோம் நாங்க. மற்றது உடல் எக்ஸசைஸ் கொஞ்சம், அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அந்த அடைவுகள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வளர்ச்சி எடுக்கும் பொழுது அது ஒரு இந்த சனிக்கிழமை மட்டும்தான் கிளாஸுக்கு போகணும் இல்லை. அதுக்கு நாங்களும் முயற்சி கொடுக்கணும். ஆசிரியரும் போகணும். இடையில போயிட்டு வாங்க பிள்ளைகளை அதை பயிற்சி செய்யுங்க, இவங்களுக்கு பின்னால் ஆடுங்க என்று சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இன்றைக்கு இந்த பரதக்கலையை வந்து அதிகமான பெண்கள் படிக்கிறத பார்க்கக்கூடியது. ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே நிறைய பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாடசாலையில வந்து பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப நாங்க படிக்கிற காலத்துலாம் ஒரு 30 பேர் இருக்கோம்னா ஒரே ஒரு பையன் மட்டும், ஒரே ஒரு ஆண் மட்டும் வந்து ஆடிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த கலை மீது இருக்கக்கூடிய விருப்பம். இன்றைக்கு இது எப்படியான ஒரு போக்குல இருக்கிறது? இன்றைக்கும் அதிகமான பெண்கள் இருக்கிறாங்களா, இல்ல ஆண்களும் இதுக்குள்ள வாராங்களா, இந்த மாதிரி இருக்கிறது? ஆண்கள் இந்தியா பொறுத்த அளவுல ஆண்கள் நிறைய பேர் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வந்து மிக குறைவு. ஆனாலும் வடக்கு கிழக்கில் நிறைய ஆண்கள் இதில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் வராங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த நளினம் வந்துருச்சுன்னா அந்த ஆணுக்கு இதாகிடும், இல்லாமல் போயிடும். அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கு கூடிய ஒரு பெண்ணுக்குரிய நளினம் இருக்கு, அதே நேரம் எங்களுக்குரிய வீரமும் இருக்கு. நாங்கள் ஆண்களால் மாறும் இயலும். அதே மாதிரி ஆண்களுக்கு அதெல்லாம் செய்ய இயலும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் முன் வர்றத பொருளாதாரத்துக்காக அந்த ஆண்கள் முன் வர்றாங்க இல்லை. ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. பொருளாதாரத்தை தாண்டி இந்த சமூகம் பார்க்கக்கூடிய விதம், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நளினத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க வந்து சொல்றாங்க. என்ன பொம்பளை பிள்ளைகளோட எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க, என்ன பரதநாட்டியம் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு இன்றைக்குமே சமூகத்துல வந்து கண்டிப்பா இருக்குது. ஏன்னா நீங்களுமே அதை வந்து கேட்டிருப்பீங்க. நிறைய மாணவர்கள் உங்ககிட்ட வந்து பேசும்போது டீச்சர் என்ன இப்படி சொல்றாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளால என்ன வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பிள்ளையான கண்ணோட்டத்துல இருக்காங்க. கலைன்றது முக்கியமாக எல்லாருக்குமே. நடராஜர் ஆடவில்லையா, பாரதி ஆடவில்லையா, நடராஜர் தான் இந்த கலைக்குரிய தெய்வமே. அப்ப ஆண்கள் ஆடலாம், ஆடாம இருக்கையில் அதை ஆடலாம். அது வந்து அவங்க பிள்ளையான கண்ணோட்டத்துல தான் இருக்காங்க. ஆண்கள் இதில் ஆடுனா இதிலே போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பொருளாதாரம் இல்லை. அப்படி இல்லை. அவங்க அதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம். இந்த கலையை ஒரு பக்கத்தில் செய்யலாம். கலை வேற, பொருளாதாரம் வேற. அதை நான் வெவ்வேறையாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு தியாகம் பண்ணணும் இந்த கலைக்காக. அப்படின்னா ஆண்கள் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கும். சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுதில்லை. என்னுடைய மாணவர்கள் நிறைய ஆண்கள் வாங்க, சின்ன பிள்ளைகள் 8 வயசு 9 வயசோட இனி வேணாம் அவ்வளோதான், அவங்களே நிப்பாட்டிடுறாங்க. பேரண்ட்ஸ் நிப்பாட்டிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஆசை இருக்குது, அவங்க ரூட்டை மாற்றிடுறாங்க. அப்போ பாவம், பிள்ளைகள் பாவம் என்ன செய்வாங்க, அம்மா சொல்கிறத செய்ய இயலும் பிள்ளைகளுக்கு. அதை தாண்டி வரையிலாது. அது ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க, உழைக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் ஆறுதலாக ஓடி வந்து நாங்கள் படிக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய அரங்கேற்றங்கள் நீங்களுமே பார்த்திருப்பீங்க. ஆனா நிறைய இன்னைக்கு வந்து பெண்கள் தான் அதிகமாக அரங்கேற்றங்கள் வந்து செய்யறாங்க.
என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டிருக்கிறீங்களாட இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இத்தனையான மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்களே, ஆனா ஏன் வர்றாங்க இல்ல அப்படின்ற ஏக்கம் இருக்குதா? உண்மை இருக்கு. இப்போ கூட இந்த அரங்கேற்றங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 9 பிள்ளையும் நான் செய்தேன். ஏன்னா வச்சலையில் ரொம்ப கஷ்டம் இந்த அரங்கேற்றம் செய்கிறது. ஒரு மேடை அமைக்கிறது சரி, எல்லாம் ஒரு எந்த பொருளை வாங்குறண்டாலும் சரி, காஸ்டியூம் சரி, ட்ரெஸ்ஸிங் சரி, மேக்கப் சரி, எல்லாம் செய்து வரைக்கும் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறாங்க மாணவர்கள். அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்து தான் இதை கொண்டு வரேன். கண்டிப்பா. ஒரு புத்தகத்தை அடிக்கணும்னு சொன்னாலும் 1 லட்சம் 2 லட்சம், இந்த புக்குக்கு 2 லட்சம், அப்போ அந்த மேக்கப்புக்கு ஒரு லட்சம், ட்ரெஸ்ஸிங்க்கு 1 லட்சம். அப்போ அதால தான் பிள்ளைகள் ரொம்ப பின் வாங்குறாங்க. அதுக்குரிய கை கொடுக்கறது யாருமே இல்லை. ஆனால் வத்தலை ஏரியாவில் ஒரு சிலர் செய்கிறாங்க. சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. ஆமா. அதுக்கு பிறகு அவங்க அது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நீங்க பேசும்போது இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இந்த கலையையும் பொருளாதாரத்தையும் ஒண்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இதை எப்படி நாங்க வெவ்வேறா பாக்குறது? ஏன்னா இப்போ நாங்க கலைக்குள்ள வர்றோம், இப்ப நாங்க வந்து ஒரு அரங்கேற்றம் செய்ய போறோம் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கான ஒரு பொருளாதாரமும் கண்டிப்பா தேவை. கட்டாயம் தேவை. பொருளாதாரம் மிக அவசியம். எங்களுக்கான பொருளாதாரம் இருந்தால்தான் நாங்க வந்து அந்த கலையை வந்து சரியான முறையில அங்க வந்து வெளிப்படுத்த முடியும். இன்னும் ஒரு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் இருக்கும், ஆனா இந்த கலையில வரக்கூடிய அந்த நளினங்கள் இருக்காது. அந்த மாதிரியான 2 சாரார நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மை. சில பேர் வந்து நல்லா காசு இருக்கும், அவங்க அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விருப்பத்தோட வருவாங்க, ஆனா அந்த பிள்ளைக்கு அது வந்து வராது. அந்த மாதிரியும் இருக்குது. ஆனா சில பேருக்கு நல்லா ஆடுவாங்க, ஆனா அவங்களுக்கான அந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படின்றது பிரச்சனையான ஒரு விஷயமா நிச்சயமா இருந்திருக்கும். அந்த மாதிரியான மாணவர்களை நீங்க எப்படி நல்வழிப்படுத்துறீங்க? அவங்களை எப்படி நீங்க சரியான அவங்களுக்குரிய ஆலோசனை கொடுக்குறேன். முடியாத கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யறேன், நிச்சயமா உங்களால முடியும் பிள்ளைகள், நான் சப்போர்ட் தாரேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொண்டு வாங்க, நானும் கொண்டு வரேன், அரங்கேற்றத்தை செய்வோம். அப்படி ஒரு சப்போர்ட்டை முடியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இருக்கிற பிள்ளைக்கு நல்ல வசதியான ஒரு மாணவிக்குன்னா பயிற்சி கொடுக்கப்பட வேணும். மிக அவசியம் பயிற்சி. இப்போ பொருளாதாரமும் இந்த கலையும் 2ம் இருக்குது. பொருளாதாரத்துக்கு என்ன செய்யலாம், பகல் வேலையிலே பொருளாதாரத்துக்கு வேலை செய்யலாம். 6 மணிக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு தியாகம் பண்ணி இந்த கலையை கற்றுக்கொள்ள வேணும். என்னுடைய பிள்ளைகள் அப்படி தான் செய்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு இந்த 3 பேருமே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 o'clock வந்து டான்ஸை படிக்கிறாங்க 6 மணிக்கு மேலே. அதே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். 6 மணிலேருந்து 8 மணி வரை. அது எங்களோட வீடுகள்லையும் ஒத்துழைப்பு தர வேணும். கண்டிப்பாக என்னுடைய கணவன்மாரோ பிள்ளைகளோ அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. அப்போ தான் நான் 8 மணி, இப்போ இந்த தனிப்பட்ட ஒரு மாணவி இவருக்கு பாடசாலையில் ஸ்கூலில் கிளாஸஸ், ஆனால் அவருக்கு டைம் இல்லை பழகிறதுக்கு. அவருக்கு 7 மணிக்கு தான் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், இரவு 11 மணிக்கு தான் முடிப்பேன் ரிஹர்சல், வீட்டுக்கு வருவேன் 11 மணி. அப்படித்தான் இந்த அரங்கேற்றம் நடந்தது. அப்போ நாங்களும் அதுக்கு ஒரு தியாகம் பண்ணினா தான் இந்த இதை முடிக்கல. இப்போ எனக்கு இன்னும் ஒரு கேள்வி தோணுது. இப்ப நீங்க இதை பேசிட்டு இருக்கும் போது, இப்ப வரக்கூடியவர்கள் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இந்த 33 வருட காலத்திலயுமே நீங்க தியாகங்கள் மட்டும் தானே செய்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தோட செலவழிக்க கூடிய நேரம் குறைவானதாக இருந்திருக்கும். இல்லையே, செய்யக்கூடியதா இருக்குமே. ஒவ்வொரு இரவும் இல்லையே, ஒரு நாளைக்கு தானே செய்ய போறோம். இருக்கிற நேரத்துல இல்ல அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள் யோசிப்பாங்க, இவ்வளவோ முக்கியமான தருணங்களை. இந்த அரங்கேற்றம் பண்ணிக்க ஒரு பயிற்சி மிக அவசியம். இப்போ 5 நாளும் அரங்கேற்றத்துக்கு பயிற்சி கொடுக்க மாட்டோம், பிள்ளையோட உடம்பு தாங்கிக்காது. அப்போ ஒரு நாளைக்கு தானே, மிச்ச நாள் வீட்டுல இருப்போம் தானே. அப்ப அந்த பேர பிள்ளைகளோடு சரி, மகளோடு சரி, ஹஸ்பண்டோடு சரி, முக்கியமா இதுல நான் நிலைச்சு நிக்கிறதுக்கு என்னுடைய கணவர் தான் மிக முக்கியம். அவர் மிகப்பெரிய ஒரு ஆமா, அவர் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு சப்போர்ட்டிவ். இந்த டான்ஸை விட வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்க, விட வேண்டாம் என்று அவருடைய சப்போர்ட்டிவ் இருக்கிறபடியா தான் நான் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அமைதியா இந்த கலையை வளர்க்கணும் என்ற ஆரம்பத்துல இருந்து நாங்க சாதிச்சுட்டு வந்தேன். என்னுடைய கணவர் பக்கபலம். கண்டிப்பா. இப்போ நீங்க அம்மா இருந்தாங்க முதல், அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. இடையில அப்பா இல்லாத காரணத்துக்கு அம்மா சப்போர்ட்டை வாங்கினாங்க. இவ விடமாட்டா டான்ஸை என்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க. போன வருஷம் தான் காலமானாங்க. அப்போ அவள் இப்படியும் செய்துட்டு போகட்டும், இன்றைக்கும் கும்பிட்டுட்டு தான் வந்தேன் அம்மாவை. ஏன்னா அதுக்கு பிறகு என் கணவர்
சப்போர்ட்டிவ் இல்லாம இந்த கலையை வளர்க்கலாம். கண்டிப்பா. இப்போ இந்த 33 கால அனுபவத்துல இப்ப நிறைய மேடைகள், நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துல என்னுடைய அப்பா இருந்திருக்கணும், அந்த மாதிரியான யோசனை அல்லது சிந்தனை என்றைக்காவது வந்திருக்கா? கவலை இருக்கு. என்னுடைய அப்பா இந்த டிவியை சேனல்ல வர வேணுமென்று சொல்லி ஒரு ஆசைப்பட்டவர். அதுக்காகத்தான் சிங்கப்பூர்லேயே எனக்கு படிப்பிச்சவர். இந்த கலையை படிக்கணும், டிவியில் வரணும்னு சொல்லி அடிக்கடி வந்திருக்கிறேன். ஆனாலும் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது கொஞ்சம் உற்சாகமா இருக்கின்றது. இல்ல இப்ப அப்பா எங்க இருந்தாலும் பார்த்து உங்களை வந்து நிச்சயமா ஆசீர்வாதம் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவரோட ஆசீர்வாதம் இன்றைக்குமே உங்களுக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த பரதக்கலையினுடைய இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய கலையினுடைய வடிவம், அந்த தன்மை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குதா? இல்ல, மாறி இருக்கு. இந்த மாற்றம் நல்லதா? கலை அழியாம கொண்டு போறது பரவாயில்ல. அதை மார்க்கம் அப்படியே இல்லாம கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்கி கொண்டு போறதுல பிழை இல்லை. ஆனால் அந்த ஃபியூஷன் சொல்லி ஒன்று வருது அந்த கலையில், அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. அந்த ஃபியூஷன் வரைக்க இலங்கையில், இந்தியாவில் அவங்க எதுவும் செய்துட்டு போகலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் இந்த கலாச்சாரம் மிக அழகாக போய்கொண்டிருக்கு, அழியாமல் போய்கொண்டிருக்கு. மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம் அப்படியே போகுது. அது அலாரிப்பில் கூட இப்போ வித்தியாசமான மயில் அலாரிப்பு அப்படி நிறைய, அது கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள். அந்த மாற்றங்களோட இன்னைக்கு வந்து இப்ப நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இந்தியால அவங்க என்னமுமே பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இலங்கையில அப்படியானது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இது வந்து அவங்க வரவேற்கிறாங்க, இவங்க வரவேற்க மாட்டாங்க. அது எதனால அந்த மாதிரியான வரவேற்பு? கலாச்சாரம் அழியக்கூடாது, அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இப்ப மக்களை பொறுத்த வரையில இப்ப இந்தியால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யறாங்க அப்படின்னா ஆர்வத்தோட போயிட்டு பார்க்கறாங்க. ஆமா. ஆனா அதே விஷயத்த இங்க வந்து நாங்க செய்யும் போது அதை ஏற்கிறாங்களே. எனக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. ஃபியூஷன் ஒரு அடிப்படையில நான் ஃபியூஷன் மாதிரி செய்ய வலிக்கிட்டேன். ஆனா கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு. அவள் ஃபியூஷனுக்கு போகிறா, பரதத்தை காணல என்ன மாதிரி. அப்போ நான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாகவே பரதம், ஆனால் இன்னும் கிராமிய டான்ஸுகளை கூடுதலாக அழகாக செய்யக்கூடியதா இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில இந்த அழிந்துட்டு வரக்கூடிய கலைகள் இந்த கிராமிய நடனங்களும் ஒன்று. ஆமா. ஏன்னா இன்னைக்கு வந்து முதல்ல எல்லாம் பல்வேறுபட்ட கிராமிய நடனங்கள் இருந்தது. பாடசாலை மேடைகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறுதியில ஒரு சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்து அதுல எல்லா விதமான கிராமிய நடனங்களுமே இருக்கும். பார்க்கவே அவ்வளவு ஆசையா இருக்கும். ஆனா இன்றைக்கு அதோட தன்மை அப்படின்றது குறைஞ்சிட்டு இருக்குல்ல? குறைஞ்சிட்டு, கிராமியம் அழிஞ்சு இல்ல. ஆனா இப்ப இந்த வருஷம் இந்த மாதம் 27ஆம் தேதி ஒரு கிராமிய நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் செய்கிறதாக இருந்தது. ஆனால் இப்போ நிலைமை மோசம் பண்ணதுனால கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. அதில் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் 2 நடனம் ரெடி ஆகியிருக்கிறோம். கும்மி நடனம், கொழுந்து நடனம். நேற்று இரவு 9 மணிக்கு தான் முடித்தேன் கிளாஸை. அப்போ அதுக்கும் நாங்கள் தியாகம் பண்ணணும், அது பயிற்சி கொடுக்கணும். அதுலேயும் இருக்கு பிரச்சனை. என்ன ஓட்டிட்டு 9 மணி ஆச்சு, இவ்வளவு நேரம் அவங்களுக்கு எங்களுடைய நிலைமை. அப்போ நாங்கள் கொஞ்சம் அவங்களோட சமாளித்து பேரண்ட்ஸோட கூட்டிகிட்டு போக அவங்களோட அணைஞ்சுதான் இந்த கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட படிச்ச மாணவர்கள், அதே மாதிரி புதிதாக பரதம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில விரும்பி இருக்கக்கூடிய நிறைய பேர் நிச்சயமா அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பரதம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பரதம் படிக்கணும்னு சொன்னால் உண்மையாகவும் உங்களை தியாகம் பண்ணணும். மற்றது அதில் முழு முயற்சி ஒன்று போடணும். முயற்சி போடுற மட்டுமில்லை, ஆத்ம ரீதியாக அந்த இறைவன்ட்டு சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி அடைஞ்சால்தான் நிச்சயமாக இந்த கலையை தொடர்ச்சியாக படிக்க முடியும். தொடர்ச்சியாக நிப்பாட்டாமல் தொடர்ந்து. நான் 3 வயசில் கற்றுக்கொண்டேன், இன்று 63 வயசு. தொடர்ச்சியாக நிற்காமல் இந்த கலையை கொண்டு போகிறதுக்கு முழு இறைவன் அருள் கிடைக்கணும். அது நிச்சயமா முடியும். கண்டிப்பா அம்மா, ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து பேசியிருந்தோம். உங்களோட ஆரம்பம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருந்தோம். நன்றி அம்மா இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு, அந்த நிகழ்ச்சியை எனக்கு ஏற்பாடு செய்த உங்களுக்கும் ஆதவன் டிவிக்கும் நான் கோடான கோடி நன்றி.
நன்றி அம்மா. நன்றி.